ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்த ருது மார்கழி மாதம் தனுர் மாதம் 10ஆம் தேதி 25/12/2024 புதன்கிழமை தசமி திதி 41 நாழிகை வியாபித்திருப்பதால் தசமி திதியே ஸ்ராத்த தினமாக நாம் அனுஷ்டிக்க வேண்டும். சித்ரா நட்சத்திரம் 14 நாழிகை வியாபித்திருக்கிறது. அதிகண்ட யோகமானது 41 நாழிகை வியாபித்திருக்கிறது. வணிஜா என்ற கரணமானது 8 நாழிகை 47 வினாடிகை மாத்திரம் வியாபித்திருக்கிறது. தியாஜ்யமானது 47 நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது என்பதாக இன்றைய பஞ்சாங்க குறிப்பை பார்த்தோம். இன்றைய தினத்தில் தசமி என்ற புண்ணிய தினமாக அமைந்துள்ளது. நாம் தினமும் தனுர்மாச பூஜையில் ஆன்மீகம் என்ற தலைப்பில் பிராத்தர் ஸ்மரணம் பிராத்தர் தியானமானதை பார்த்து வருகிறோம். இன்றைய தினத்தில் பார்க்க வேண்டிய ஸ்லோக மந்திரம் மகாபாரதம் ஆக்கியானம் க்ஷிதிம் காம்ச சரஸ்வதீம் பிராமணான் கேசவம் செய்வ பிராத்தா உத்தாய கீர்த்தயேத். இதான் ஸ்லோக மந்திரமானது. இப்படி உபதேசிக்கப்பட்டுள்ளது. அபியாசத்திற்காக திருப்பி பார்ப்போம். மகாபாரதம் ஆக்கியானம் க்ஷிதிம் காம்ச சரஸ்வதீம் பிராமணான் கேசவம் செய்வ பிராத்தா உத்தாய கீர்த்தயேத். இதன் பொருள் என்னவென்றால், மகாபாரதம் என்ற ஒரு இதிகாசமானது நமக்கு சிறந்து வாழ்க்கையின் நெறிமுறையை விளக்கக்கூடியதான பெரிய இதிகாசமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். ஆகையால் மகாபாரத கதையை தினமும் படித்து வர வேண்டும். அதில் இருக்கக்கூடியதான அதில் உபதேசம் பண்ணப்பட்டுள்ளதான கருத்துக்களை நாம் நம் வாழ்க்கைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் அதை தியானிக்க வேண்டும் என்று பொருள். பிறகு க்ஷிதிம்னா பூமியை ஸ்மரித்து பூமியை ஸ்பரிசனம் பண்ணி அதாவது பூமியை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு பிறகுதான் கட்டிலிருந்து காலை கீழே வைக்க வேண்டும் என்பது நமது சான்றோரின் வழக்கம். அதேபோல் பூமியை தியானிக்க வேண்டும். காம் பசு முதலிய எல்லா விலங்குகளையும், அதாவது ஆராதிக்கக்கூடியதான சமஸ்த தேவதா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தேவதைகளை நாம் வணங்க வேண்டும். சரஸ்வதியும் படிப்பிற்கு மூல தேவதையாக இருக்கக்கூடிய வாணியை, அதாவது சரஸ்வதி தேவியை தியானிக்க வேண்டும். பிறகு படிப்போர்களை, கற்றோர்களை நாம் தியானிக்க வேண்டும். கேசவம் விஷ்ணுவை தியானிக்க வேண்டும் என்பதாக குறிப்பிட்டு இந்த ஸ்லோகத்தின் தாத்பரியம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இதை நமக்கு அர்த்தம் தெரியவில்லை என்றாலும் கூட, பொருள் விளங்கவில்லை என்றாலும் கூட, சொன்னால் மாத்திரமே அல்லது கேட்டால் மாத்திரமே நமக்கு புண்ணியம் சித்தியாகும். நாளை பஞ்சாங்க பட்டணத்தில் பஞ்சாங்கத்தின் விசேஷத்தையும் அதேபோல் பிராதஸ்மரண விசேஷத்தையும் பார்ப்போம். வணக்கம்.